السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த ஆயத்தை 3 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றான். அதே போன்று நம்முடைய வீட்டிலும் சரி, தொழிலிலும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 2 ஆயத்துக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூரா தான் சூரத்துல் பக்ரா. இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள் மிகச்சிறந்த வசனங்கள். அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு பல 1000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் எழுதி வைத்த அந்த வசனங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒளியாக வழங்கப்பட்ட அந்த வசனம். இதனை யார் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் ஓதுகிறாரோ அவர்களுடைய வீட்டிலும் சரி, தொழிலிலும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குகின்றான். ஷைத்தானினுடைய குழப்பங்களை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்ட வசனம் தான் இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள். நாம் தூங்குவதற்கு முன் இந்த 2 வசனங்களையும் 3 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான். இப்பொழுது அந்த வசனத்தை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت عليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين என்று வரக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய மிகச்சிறந்த 2 வசனங்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய 2 வசனங்கள். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவார்.